ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1-2 வசனம். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலியடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. ஏசாயா தீர்க்கதரிசி பாடல் பாடுகிறார் தேவனுடைய அன்பையும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நடத்தையும் நினைத்து. அப்போ என் நேசருக்கு ஒரு திராட்சை தோட்டம் எப்படிப்பட்ட இடத்தில் இருந்ததா? 1ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்குல்ல, என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே. அப்போ ஒரு திராட்சை தோட்டம் இருந்த இடம் எப்படிப்பட்டது? வனாந்தர பகுதி இல்லை, மகா செழிப்பான மேடு. எல்லாவித தண்ணீர்களும் எல்லாவித பசுமையும் நிறைந்திருக்கிற இடத்துல ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அந்த திராட்சை தோட்டத்தை நேசராகிய தேவன் என்ன பண்ணாராம்? வேலி அடைத்தாராம், கற்களை பொறுக்கி நற்குல திராட்சை செடிகளை நட்டு அது நடுவிலே ஒரு கோபுரத்தையும் கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். ஏன்னா இடம் செழிப்பான இடத்துல ஆண்டவர் வச்சிருக்காரு, அவர் தானே நாட்டினாரு. அவர் ஏற்கனவே அந்த இடத்த குறித்து இஸ்ரவேலை பிரித்தெடுத்து அதுக்கு எல்லாவித வேலையும் அடைச்சி அதனுடைய உள்ளத்துல எந்த ஒரு கரடு முரடும் வந்துடக்கூடாதுன்னு கற்களை பொறுக்கி கரெக்டான வசனத்துக்குள்ள அவங்களை நடத்தி கொண்டு வந்து நல்ல திராட்சை குலைகளை ஆகாததை எல்லாம் எத்தனை காலங்களாய் அவர் அகற்றினார் தெரியுமா? மோசேயின் காலத்துல எகிப்தை விட்டு புறப்பட்டாங்க. எத்தனை பேர் எத்தனை தன்னுடைய முரட்டாட்டமான குணத்துல அழிந்தார்கள். நிறைய பேரை தேவனாச்சு. அப்போ இப்போ கானானுக்குள்ள இருக்கிறவர்கள் யாரா? நற்குல செடிகள், அவ்வளவு அனுபவங்கள் வாய்ந்தவர்கள். இப்படியெல்லாம் நடந்திருக்கு. தேவன் இத்தனையிலையும் நம்ம சந்ததி அழியாதபடி காத்து கொண்டு வந்து நமக்கு அந்த பரிசுத்தத்தை கற்றுக் கொடுத்தாரே. உலகமெல்லாம் ஆண்டவர் தண்டிச்சாரு, ஆனா நம்மளை எப்படி தண்டிப்பாருன்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள்லாம் ஆடின ஆட்டத்துக்கு ஆண்டவர் அவர்களையும் தண்டித்ததுனால தான் இன்னைக்கு நம்ம பயந்து பணிந்து குனிந்து கர்த்தர் முன்னாடி இருக்கிறோங்கிற ஜனத்தை நாட்டி வச்சு அது இனி தேசத்துல பலந்தந்து நிரப்பும், ஒழுக்கம் உண்மை நேர்மைங்கிறதுல வளரும் என்று எதிர்பார்த்து அவர்களுக்கான ஒரு பெரிய அறுவடையின் தொட்டியை ஆண்டவர் கையிலே வைத்திருந்தாராம். என்னவென்றால் ஆத்துமாக்களின் அறுவடைகள். இவர்களை பார்த்து ஒழுக்கம் உண்மை அன்பு பண்பு எல்லாவற்றையும் உடைய ஜனங்கள் பெருகுவார்கள், இவர்களுக்காக வைத்திருப்போம் என்று சொல்லி பெரிய ஆயத்தத்தோட வச்சிருந்தாராம். ஆனா இந்த ஜனங்களுடைய கிரியை எப்படி ஆயிடுச்சான்? துர்க்கிரியைகள் ஆகி போச்சு. இருதயத்தின் எண்ணம் எல்லாம் கெட்டதுதான். ஆனா ஆசரிப்பு கூடத்துல ஆசரிக்க மட்டும் கரெக்டா வந்துருவாங்க. உபவாசம் இருக்கிறதெல்லாம் இருப்பாங்க, பலிசத்துல தான் செலுத்துவாங்க. இருதயத்துல தேவனுக்கு பயப்படுகிற பயமே கிடையாது. எதை பார்த்தாலும் சுற்றி இருக்கிற பார்த்து பார்த்து அதே தான் வச்சுக்கணும்பாங்களே. தேவன் நமக்கு என்ன கொடுத்தாரு அது வேணுமேனு ஆசைப்படவே இல்லை. அதனாலதான் திராட்சை தோட்டமாய் திராட்சை செடியாய் திராட்சை குலைகளாய் அதில் இருக்கிற கனிகளாய் ஆண்டவர் பாவித்து சொல்லுகிறது போல ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு பாட்டை பாடுகிறார். அது நல்ல பழங்களை தரும் என்று ஆண்டவர் காத்திருந்தாராம். அது பழங்களையும் தந்ததாம். அதான் கிரியை கனிகள். அது எப்படிப்பட்டதா இருந்ததா? கசப்பாய் இருந்தது, யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாததா. தேவன் இந்த ஜனங்களை தீர்க்கதரிசிகளை கொண்டு அடுத்தடுத்து பேசினாலும் அவங்க சொல்வது என்ன தெரியுமா? நாங்க ஆண்டவருக்கு சரியா தசமபாகம் கொடுக்குறோம், நாங்க ஆண்டவருக்கு சரியா பலி செலுத்துறோம், நாங்க ஆசரிப்பு கூடத்துல செய்ய வேண்டிய முறைமையை செய்யறோம், எல்லாம் செய்யறாங்க. இருதயத்துல அனுதினமும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோட கிரியை செய்யலையே. தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், என் இருதயம் எவ்வளவாக செம்மையா இருக்கணும் என்கிற அந்த ஒரு இரக்கத்தின் குணம் இல்லையே, பணிவின் குணம் இல்லையே. கசப்பான கனியை தந்தது. யாரை குத்து சொல்லுகிறேன் என்று கூட இங்க சொல்லுகிறாரு 3ஆம் வசனம். எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். அப்ப எருசலேம்ல இருக்கிற மக்களுக்கு, தேவாலயத்தை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் தேவாலயத்தில் இருக்கிற மக்களுக்கும் கேட்கிறாரு, என்ன நடக்கிறீங்க? எனக்கு ஒரு நியாயம் சொல்லுங்க அப்படின்னு. இந்த ஆண்டு துவங்கி இருக்குது, இந்த ஆண்டுக்குள்ளாக வந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் இந்த ஆண்டிலே உங்களை மகா செழிப்பான திராட்சை தோட்டத்துல, நல்ல தோட்டத்துல, அதான் வாக்கு தத்தம்,
நான் உங்களை இளைப்பாற பண்ணுவேன் என்கிற வாக்கு தத்தத்துக்குள்ள, செழிப்பான வாக்கு தத்தத்துக்குள்ள உட்கார வச்சிருக்கிறாரு. உங்களை சுற்றி எந்த ஒரு ஆபத்தும் வராத அளவுக்கு வேலி அடைகிறார். உங்கள் இருதயத்திலே கரடு முரடான எண்ணங்கள் வரக்கூடாத அளவுக்கு கற்களை பொறுக்குகிறார். உங்கள் இருதயத்திலே நல்ல எண்ணங்கள் உருவாகும்படியாய் வசனத்தை, நீங்களும் பைபிள் வாசிக்கீங்க, உங்களுக்கும் அந்த வசனத்தை எடுத்து காட்டுகிறாரு. சபையின் வழியாகவும் பிரசங்கத்தின் வழியாகவும் கொடுக்கிறாரு. எல்லாம் கேட்டோம், எல்லாம் வாங்கி கொண்டோம். வளர்ந்து பழந்தரும் போது கசப்பா இருக்குமானா சொல்லுங்க. சத்தியத்தை கேட்கும் போது எவ்வளவு அமைதியா உட்காந்துருக்கீங்க. இதே அடுத்து இந்த மாதிரி நடந்தீங்களா, அந்த மாதிரி நாங்க நடக்காம இருக்கோம். எதுக்கு அந்த கோபம்? நடக்காதனால தானே. நடந்தா ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே அதை நீரே அறிவீர்போம்ல. பரீட்சை எந்த அளவுக்கு எழுதணுமோ அந்த அளவுக்கு ரிசல்ட் ஒருவேளை உங்களுக்கு மார்க் தப்பாக வந்துச்சு, குறைவா வந்துச்சுன்னா ரீவேலிசனும் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ரீவேலிசன் பண்ணாலும் உங்களுக்கு மார்க் வராதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். எல்லாத்தையும் குறை சொல்லி புண்ணியம் என்ன? இது மாதிரி தான் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள். ஆண்டு துவக்கத்தில் வாக்குத்தத்தம் என்கிற மகா செழிப்பான தோட்டத்தை ஆண்டவர் உண்டாக்கி அதில் எல்லாரையும் அது வரைக்கும் அவங்க என்ன செஞ்சாங்களோ அத்தனையும் மன்னிச்சு மறந்து புதிய அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ள அவங்கள உட்கார வச்சு அழகு பார்த்து அவங்களுடைய வாழ்க்கையை சரி செய்து நடத்த அவர் வார்த்தையை கொடுத்தார். ஆனால் அவர்கள் தங்களுடைய துர்க்கிரியைகளினாலே கசப்பை தந்து விடுகிறார்கள். இதனால் ஆண்டவர் கோபம் அடைந்து என்ன பண்ணுகிறாராம் பார்ப்போம். 5ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போம். ஐயா, ஆண்டவர் உங்களுக்கு அழகான மேனி எல்லாவற்றையும் கொடுத்து பாதுகாக்கிறவர் கர்த்தர் ஒருவர் தாங்க. ஆனா இது தெரியாம கர்த்தருக்கு பிரியமா வாழணுங்கிற எண்ணம் இல்லாம அதற்குரிய ஒரு போராட்டமே நீங்க போராடாம என்ன செய்ய, நாங்க அப்படிதான் இருப்போம், ஆனா பைபிள் படிக்காமல, ஜெபம் பண்றோம்ல, உபவாசம் இருப்போம்ல, இப்படியே மட்டும் நீங்க இருப்பீங்களானா ஒன்றே ஒன்று, உங்களுக்கு பாதுகாப்பை ஆண்டவர் விட்டு விடுவார். அவர் நம்மளை பாதுகாக்கணுமானா இருதயத்திலே நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயம் இருக்கணும். ஐயோ ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம சிந்திக்கிறேனே, ஐயோ ஆண்டவருக்கு பிரியம் இல்லாம நான் என்னென்னமோ பேசுகிறேனே அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்தாதான் வேலி. அவர் உங்களுக்கு சரீர ரீதியா நல்ல பாதுகாப்பா கொடுக்குறாரு. நீங்க எப்படி வேணா இருக்கலாம்னு நினைச்சா முதலாவது உங்க எண்ணங்கள்ல அந்த வேலையை எடுத்து போட்டீங்க, ஆண்டவர் சரீரத்தின் வேலையையும் எடுத்து போடுவார். வியாதியில கிடக்குது, துன்பத்துல கிடக்கிறதுக்கு பேர் வேலையை எடுத்தாருன்னு சொல்ல மாட்டேன். அதோடைய அர்த்தமே வேற. ஒரு சின்ன ஒரு காற்றடிச்சாலும் பயப்படுவாங்க, அந்த மாதிரி ஆயிரும். நோய் நொடியில கிடையாது. ஆமா, ஒரு மனுஷனுக்குள்ள பாவங்கிற ஒண்ணு இருக்கட்டும், யாருக்காவது தெரியுமா, எதையாவது சொல்லிவிடுவாங்களோங்கிற பயம் இருக்குல்ல. ஏன்? வேலி அகற்றப்பட்டுருச்சு. அது நீ செய்யறதும் தப்பாதான் செய்யும். அவர் வேலிக்குள்ள இருந்தாதான் பாதுகாக்கவே பட முடியும். அதான் ஆண்டவர் வேலையை எடுத்து போடுவாங்க. அதுக்கடுத்து அது என்ன நடக்கும்னே சொல்லிட்டாரு. என்னதான் மிதியுண்டு போகும். எந்த காட்டு மிருகங்களும் எது வேணா உள்பிரவேசித்து அதை உண்டு இல்லாம ஆக்கி போடும். ஆகவே இந்த நாள்லையும் இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் வார்த்தையின் வழியாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அழகாய் வருடத்தின் ஆரம்பத்துல உங்களை நல்ல திராட்சை தோட்டமாகிய அந்த வாக்கு தத்தத்துக்குள்ளாக உட்கார வைத்து அழகாய் உங்களை பயன்படுத்தி வருவதற்காக வைத்திருக்கிறார். இன்னொன்னு ஆயத்தமா வச்சிருக்கிறார். என்னது? உங்களால் அறுவடைகள் உண்டாகும் என்று சொல்லுவீங்களே. என்ன ஒருத்தவங்க நம்புனா நான் என்ன வேணா செய்வேன்பீங்கல்ல. இந்த ஆண்டில் இங்க இருக்கிறவங்க இந்த ஒரு 6 நாள் 7 நாளுக்குள்ள நீங்க எவ்வளவு தொலைஞ்சு போயிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை நம்புகிறார். உங்களுக்கான பெரிய ஆலையின் தொட்டியை ஆயத்தப்படுத்தி ரெடியாக வைத்திருக்கிறார். ஏன்? ருசியான ரசத்தை கொண்டு வருவீர்கள். உங்களுடைய கிரியைகள் அவ்வளவு தூரம் உலகத்திலே பேசப்படும் என்பது. அவர்களைப் போல ஒழுக்கம், அவர்களைப் போல உண்மை, அவர்களைப் போல பரிசுத்தம், அவர்களைப் போல அன்பை பாராட்ட முடியாது என்கிற காரியம், கடிந்து கொண்டால் சரியானபடி கடிந்து கொள்வாருங்கிற எண்ணம் கொண்டு வர முடியும் என்று ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். தொட்டியவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உங்கள் வேலி எடுத்து போடப்படாத அளவுக்கு, நீங்கள் மிதியுண்டு போகாத அளவுக்கு இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தருடைய கரத்துல அடங்கி இருங்க. கர்த்தர் சொல்கிற வார்த்தைக்கு செவி கொடுங்க. ஆண்டவர் உங்ககிட்ட நற்சாட்சிகளை இந்த ஆண்டு விரும்பவில்லை, அவர் பார்வைக்கு நற்கிரியைகள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவரிடத்துல வந்துகிட்டு ஏசப்பா என்னை பத்தி அவங்ககிட்ட கேளுங்க, இவங்கிட்ட கேளுங்கிறதே ஆண்டவர் இந்த ஆண்டு எதிர்பார்க்கல. உங்ககிட்ட
உன்னை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்ல விருப்பமா இருக்கிறாரு. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன்னு சொல்ல விருப்பமா இருக்கிறாரு. உங்க கிரியைகள் எப்படிலாம் நீங்க சரி பண்ணி கொடுங்கிறத அனுதினமும் நீங்க வேதம் வாசிக்கும் போது உங்களுக்கு கற்றுத் தருகிறாரு. ஜெபத்துக்கு வரும்போதும் கற்றுத் தருகிறாரு. எவ்வளவு உங்களுக்கு கிரியைகளை மாத்திக்கொள்ள முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோட இந்த உதவியும் செய்ய போகிறாரு. இவ்வளவும் இருந்தும் நீங்க செய்யறதும் தேடுறதும் பைபிள்ல இல்லாததும் உங்க மனசுக்கே பிடிக்காத எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இது என்ன அர்த்தம்? தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை அவ்வளவு தூரம் நற்குல திராட்சை செடிகளாய் இந்த ஆண்டின் முதல் துவக்கத்துல நட்டி வைத்திருக்கிறார். உங்கள் இருதயத்துல நல்ல எண்ணங்களை போட்டு வைத்திருக்கிறார். விடாதபடி வேதம் வாசி, அதுல உனக்கு காரியம் வரும். அதில் தெரியாத காரியங்களை ஊழியக்காரத்திலிருந்து கேட்டு கற்றுக்கொள். நான் எப்படியாக வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொள். அறிவிக்கிறவன் இல்லாவிட்டால் நாம் அறிந்து கொள்ளவே முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச முடிவை எடுத்துட்டு போயிடுவோம். அதுவே வேலி எடுத்து போடப்படும் தான் அர்த்தம். வேலியை 2 விதமா எடுக்கலாம்ல. ஒன்று, பாதுகாத்தவரே வேலியை பிடுங்கலாம். நிறைய பேர் வேலியை விட்டு வெளியிலையும் வரலாம். சொல்லுங்களேன், எவ்வளோதான் அழகான மரம் நல்ல கனிகளை தர மரமாக இருந்தாலும் அது அவங்க வீட்டில் வளர்ந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அவங்க வீட்டை தாண்டி வெளியில் கொஞ்சம் வளர்ந்தாலே அது நல்ல மரம், கனியை அழகாக தருது, ருசியாக தான் இருக்குது. ஆனால் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தேவையில்லாமல் இருந்துச்சுன்னா அதை யாருடைய அனுமதி இல்லாமல் வெட்டவும் செய்வாங்க, தெரியுமா? அது மாதிரி தான் கனி கொடுக்கிறவர்கிட்ட நம்ம கனி கொடுக்கணும். மற்ற இடத்துல போய் என் அன்பை பாரு, என்னுடைய தெளிவை பாரு, என்னுடைய பாசத்தை பாருன்னு காட்டுவதற்கு இல்லை. கனி கொடுக்க வச்சார்ல, அவருடைய வேலைக்குள்ள இருந்து கனி தரணும். வெளியில ஒருத்தன் பறித்து கொள்வதுக்கு ஆண்டவர் வைக்கல. எந்த வீட்டில் இருக்கிற மரத்தையும் ஒருத்தர் அதுல இருக்கிற கனியை புசிக்கணுமானா கேட்டு புசிச்சாதான் பிடிக்கும். எந்த வீட்டுக்காரங்களுக்கும் எடுத்துட்டு போனா அவங்களுக்கு ஒரு மாதிரிதான் இருக்கும், கஷ்டப்படுவாங்க. அது மாதிரிதான் உங்க இடத்துல இருக்கிற நற்கனி இருக்குதுன்னா அதை ஆண்டவர்கிட்ட கேட்கணும்ல. நீங்க வாட்டுக்கு எனக்கும் அன்பு இருக்கு, பண்பு இருக்கு, எனக்கும் சுவிசேஷம் சொல்ல தெரியும்னு நீங்க வாட்டுக்கு உலகத்துக்கு போய் இருந்தீங்கன்னா அது என்ன அர்த்தம்? கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன், ஏன்? அதுதான் அவர் நாட்டின திராட்சை செடி. அது வளர்ந்து கனி தருகிறதா உலகமே அதை சொன்னாலும் அது மறுபடியும் ஆண்டவர் தான் போய் நிற்கணும். நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு. அதுதான் ஆண்டவருக்கு பிரியும். ஆகவே இந்த ஆண்டு உங்களிடத்தில் எதிர்பார்த்து நிற்கிறார். அன்று எருசலேம் யூதாவிலே எதிர்பார்த்தது போல உங்களிடத்திலும் மகா செழிப்பான இடத்திலே உங்களை நாட்டி சரியான வசனத்தை கொடுத்து உங்களை செழிப்பாக்கி நடத்த ஆண்டவர் திட்டமிட்டு நீங்கள் கனி தருவீர்கள் என்கிறதோட பெரிய ஆலையின் தொட்டியையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆகவே தான் உங்களை இந்த ஆண்டு எல்லா வித காரியத்தையும் சரி செய்து கொண்டிருக்கிறார். முந்தின கிரியைகளை ஞாபகப்படுத்துகிறார் நினைக்கிறாங்க. அந்த முந்தினது வெளிவந்த அனுபவமே இல்லாம இருக்கிறீங்க. அதுதான் முந்தின கிரியைகள் வெளியில பேர்ச்சிங்கிறது எப்படி இருக்கும்? அனுபவசாலியா மாறுவாங்க. அவங்க இன்னும் கனி கொடுப்பாங்க. காணுமே, நாம் கனி தருகிறவர்கள் என்பதை ஆண்டவர் இன்னொருத்தவங்களுக்கு நிரூபிச்சால் ஒழிய நடக்காதுங்க. கர்த்தரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுத்துருங்க. கர்த்தர் உங்களை இந்த ஆண்டிலும் நற்குல திராட்சை செடிகளாய் அநேக கனி கொடுக்கிறவர்களாய் அந்த கனியின் ரசத்தினால் ஆளை நிரம்பி வழிந்து ஆண்டவர் அதை உலகம் எங்கும் கொண்டு போய், பார் இந்த திராட்சை தோட்டத்தை நாட்டினேன், இது எவ்வளவு பலனை தந்தது, இதனுடைய ருசியை பார் என்று உலகத்திற்கெல்லாம் அவர் கொண்டு போய் கொடுக்க ரெடியா இருக்கிறார். இஸ்ரவேலின் ஒழுங்கை ஆண்டவர் தானே எல்லாத்துக்கும் காட்டினாரு. அவர்கள் அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் போர் குணம் கொண்டாதான் வாழவே முடியும். போர் தான் அதிகமா தெரியும். ஆனா அவர்கிட்ட ஒழுங்கு இருக்குங்கிறத கொண்டு வந்தது யாரு? ஆண்டவர் தான். பிழையாமக்கு அவர் தானே கண்ணில் காட்டினாரு. இப்படி மாதிரி தேசத்தை பிடிச்சுக்கிட்டு வராங்க நீ நினைக்காத. அவர்களுடைய ஒழுங்கை பாருன்னு காட்டினது யாரு? ஆண்டவர் தான். சர்வ வல்லமை உள்ள தேவன் தான் உங்களுடைய நற்குணங்களையும் வெளியில கொண்டு வர முடியும். நீங்க குணம் இருக்குன்னு யாருக்கும் காட்டி ஒண்ணு நடக்க போறது இல்லை. ஆண்டவர் கொண்டு வருகிற காலம் வரும், அன்னைக்கு அருமையாய் இருக்கும். ஆகவே கர்த்தருடைய பலத்த கரத்துல அடங்கிருங்க. உங்களுடைய வேலை ஒரு நாள் எடுத்து போட முடியாத அளவுக்கு நீங்க ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே உங்களுடைய பாதுகாப்புக்குள்ள நான் இருக்கணும்னு வேண்டுங்க. உங்களுடைய பாதுகாப்பை விட்டு மீறிட்டேனா என்னை உலகம் பீறி போடும் ஆண்டவரேன்னு அழுது கேளுங்க. உங்களை 2 பேர் நம்புறாங்கன்னா அது அவங்க பண்ற நம்பிக்கை இல்லை, ஆண்டவர் நம்ப பண்ணின நம்பிக்கை.
நம்மளாலே நம்ப முடியாது. ஆனா நம்மளை நம்புற அளவுக்கு ஆத்துமாக்களை தருகிறாருன்னா அதோடைய அர்த்தம் என்ன? தேவன் நம் மீது வைத்த நம்பிக்கை, பூரண நம்பிக்கை. உனக்காக கிறிஸ்து பலியா இருக்காரு, உனக்காக சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுத்தேன், உனக்காக உயிரோட ஒப்பு கொடுத்தேன், உன்னுடைய பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டது நிச்சயத்துக்காக தான். அப்பத்தையும் பாத்திரத்தையும் உன் கரத்துல கொடுத்து நான் வருமளவு நினைவுகள் கொடுத்திருக்கேன். இவ்வளவு தூரம் கொடுத்தது, நீ எனக்கு பாத்திரமாய் மாறுவேங்கிற நம்பிக்கை தான் சொல்றாரு. அந்த நம்பிக்கை நீங்க காத்துக்கொள்ளுங்க. அவர் வரும் வரை காத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை கொண்டும் பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.